தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். வியாதியினால் பாதிக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருந்த ஒருவன் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து, கடவுளே எனக்கு உயிர் பிச்சை தாரும் என்று விடாப்பிடியாக இறைவேண்டல் செய்தானாம். ஆனாலும் அவனுடைய வியாதி நீங்கவே இல்லை. எனவே அவன் இன்னும் அதிக தீவிரமாக பிரார்த்தனை செய்து, கடவுளே நான் எவ்வளவோ கெஞ்சியும் இன்னும் என் வேண்டுதலை கேட்கவில்லையே என்றானாம். கடவுள் அதற்கு, நீ உயிர் பிச்சை கேட்கிறாய், ஆனால் உயிரை தந்தால் அதை வைத்து என்ன செய்வாய் என்று சொல்லவில்லையே என்றாராம். இந்த பூமியில் தேவன் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்றும் இந்த வாழ்வை வளமாக்கி தர வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இந்த வாழ்விற்கு தேவையான பல நன்மைகளை கேட்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வை எப்படி உபயோகிக்க வேண்டும், அந்த வாழ்வை யாருக்காக வாழ வேண்டும் என்பவைகள் மிக முக்கியமானவைகள். மனிதன் தனக்காகவே படைக்கப்பட்டவன் அல்ல, அவன் தேவனுக்காக படைக்கப்பட்டவன். மனிதன் தேவனுக்காக வாழ்வதற்கென்றே உருவாக்கப்பட்டவன். தேவனுக்காக வாழும் போது மட்டுமே மனிதன் வாழ்வை சரியாகவும் திருப்திகரமாகவும் உபயோகிக்க பழகுகின்றான். தேவனிடமிருந்து எந்த ஒரு நன்மையை நாம் தேடினாலும் அந்த நன்மையை தேவனுக்காக வாழ்வதற்கான நோக்கம் சார்ந்தே தேட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் செல்வ வளங்களினால் மகிழ்ந்த ஒரு மனிதன் அல்ல, ஆனால் தேவனுக்காக வாழ்வதையே வாழ்வின் இலக்காக கொண்டவன். எனவே மனநிறைவு, திருப்தி, மன ரம்யம், வாழ்வது நல்லது என்ற உணர்வு ஆகியவை எப்போதும் அந்த மனிதனோடு இருந்தது. சிலர் தேவன் ஒரு நன்மை செய்தால் சாட்சி சொல்வேன், காணிக்கை தருவேன், ஊழியம் செய்வேன் என்றெல்லாம் பொருத்தனை செய்வார்கள். ஆனால் கர்த்தாவே எனக்கு நீர் நன்மை செய்யும், நான் இந்த வாழ்வை உமக்காகவே வாழ்வேன் என்பதே சரியான பொருத்தனையாகும். கர்த்தரிடம் நன்மை பெற்றவர்கள் அதற்கு பதிலாக காணிக்கையை அல்ல, தங்களின் வாழ்க்கையில் கர்த்தர் கனப்படும் விதமாக வாழ்வதையே பதிலீடாக செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்காக செய்யும் எந்த ஒன்றையும் விட அவருக்கு பிரியமாக வாழ்வதுதான் அவருக்கு அதிக மகிமையை செலுத்துகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சித்தத்தின்படி வாழவும் கிருபை பாராட்டும். ஆமென்.